ஏன் நமக்குள்ள இந்த வாஞ்சை ஒரு நிக்கோதேமுக்கு வருகிறதே, பரிசேய கூட்டத்தில் இருந்து ஒருவனுக்கு வருகிறதே, பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருக்கிற சபைக்கு ஏன் இது வரமாட்டேங்குது? எப்படி அவரோடு கூட ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால். இவன் பார்க்கிறான், அவர் செய்த அற்புதங்களையும் தாண்டி இவன் எதை பார்த்தான் தெரியுமா? இயேசு தனியாக இல்லை. இயேசுவே சொன்னார், நான் தனித்திரேன், நானும் பிதாவுமாக இருக்கிறோம். இது பார்க்கிறான், ராத்திரி தேடுறான். ராத்திரி அவனுக்கு தூக்கம் வரல, இயேசு பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அவரோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவர் பக்கத்துல வந்து உட்காருவாங்க. இயேசுவோடு. இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. ஆமென். தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே, தோளின் மீதே சாய. கைகளை உயர்த்தி கிருபையாய் என்னை நடத்தி செல்லும், அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே, கிருபையாய் தயவாய் இயேசுவே, இயேசுவே. ஆமென். தோளின் மீதே சாய, தோளின் மீதே சாய என் உள்ளம் எங்குதே. இயேசுவே, உங்க தோளின் மீதே, தோளின் மீதே சாய என் உள்ளம். ரலமமமம சே மமர. ஆமென். கிருபையாய் தயவாய் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேச, கிருபையாய் கிருபையாய். உம்மை பற்றிக் கொண்டே, உம்மை பற்றிக் கொண்டு உமக்காக வாழ்த்திட, உம் பாதச்சுவடை தினமும் உம்மை பற்றிக் கொண்டு. ஆமென் அப்பா. உம் பாதச்சுவடை உமக்குள்ளே, உமக்குள்ளே மறைந்திட, உம்மேலே படர்ந்திட, உமக்குள்ளே மறைந்திட. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுவோம், இந்த உலகை வெறுத்து உம்மோடு இணைந்திட. இயேசுவே, இயேசுவே என் நேசரே, தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே, தோளின் மீதே சாய. என் உள்ளம் ஏங்குதே, கிருபையா தயவாய் அன்பா
ஓ கிருபையா நீங்க மட்டும் பாடுங்க. கிருபையாய் தயவாய் அன்பாய். ஹல்லேலூயா. கிருபை என்னை அழைக்கும். கிருபையாய் கிருபையா. அப்பா உங்க கூட இணைந்து இருக்கணும். உங்க கூடவே இணைச்சு வச்சுக்கோங்கப்பா. உங்க கூடவே இணைத்து வைத்துக்கோங்கப்பா. உங்க கூடவே இணைத்து வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க தயவு, உங்க அன்பு, உங்க காருண்யம். ஹல்லேலூயா. உம்மை பற்றி கொண்டு உம்பாத சுவடை ஆமென். உம்மை பற்றி கொண்டு உமக்குள்ளே மறைந்திட உம்மேலே படர்ந்திட இயேசப்பா. இந்த உலகை வெறுத்து சத்தமா இயேசுவே இயேசுவே என் நேசரே தோழி என் உள்ளம் ஏங்குதே. இயேசுவே ஹல்லேலூயா. என் உள்ளம் ஏங்குதே. கிருபையா தயவா கிருபையா ரெண்டு கைகள் அப்படி வானத்துக்கு நேராக, ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக. அப்பா அப்பா கிருபைகளா என்னை காத்து கொண்டீ. அப்பா அணைத்து கொண்டே. நன்றியோடு சொல்லி பாடுவோம். அப்பா எவ்வளவு அதிசயமா, எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு அற்புதமா எங்களை காத்தீரப்பா, எங்களை நடத்தினீரப்பா, எங்களை அணைத்தீர் ஆண்டவரே, எங்களை சுமந்தீரப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நீர் பாராட்டின உம்முடைய எல்லா கிருபைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஆமென், ஆமென். அப்படியே ஜெப நிலையிலே ஆண்டவர் சமூகத்திலே அமர்ந்து கொள்வோம். கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயம். யோசுவா 5வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
தேவநேசரே கிருபை. ஓ எஸ். யோசுவா 5வது அதிகாரம் அதனுடைய 14, 15 வசனங்கள். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். 13 வாசிங்கள். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது அல்ல இன்று பேசும்படி எடுத்துக்கொண்டு வந்தது. இன்னொரு செய்தி ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தையை இருதயத்தில் தந்து கொண்டிருந்தபடியினாலே உங்கள் மத்தியில் இதை எடுத்து நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தருடைய சேனாபதி அங்கே நிற்கிறார். கர்த்தரை பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே பார்க்க முடியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பல இடங்களில் அவர் வெளிப்படுவதை பார்க்க முடியும். அப்படி ஒரு இடம்தான் இந்த இடம். யோசுவா அவரிடத்தில் போய், அவர் எப்படிப்பட்டவராய் நிற்கிறாராம்? உருவின பட்டயத்தை உடையவராய். ஒரு பட்டயத்தை உருவுறாங்கனாலே அதுக்கு வேலை இருக்குன்னு அர்த்தம். அவருடைய பட்டயம் என்பது என்ன? அவருடைய வார்த்தை. நம்மை குறித்த திட்டத்தை அவர் கையில உருவி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த வருஷ கடைசியில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசுகிறதை நாவியிலே அதிகமாய் உணர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நம்மை குறித்து அவருடைய திட்டம் உரையில் இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா உருவினதுக்கு அப்புறம் அதற்கான டைம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது என்று அறியும் போதுதான் பட்டயத்தை உருவார்கள். உருவின பட்டயமாய் நிற்கும் போது யோசுவா அவரிடத்தில் போய், இதுவரைக்கும் கரெக்ட். யோசுவா அவரிடத்தில் கேட்கிற, நீர் எங்களை சேர்ந்தவரோ சத்துருவை சேர்ந்தவரோ? அதாவது நான் இந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, நம்முடைய வாழ்க்கையை வைத்து சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னை பத்தி சத்துரு ஒண்ணு நினைச்சிருக்கிறான்பா, நான் ஒண்ணு நினைச்சிருக்கிறேன். என்னை பத்தி நான் ஒண்ணு நினைச்சிருக்கிறேன், இப்படி நடந்தா நல்லா இருக்கும். சத்துரும் ஒண்ணு நினைச்சிருக்கிறான். நீங்க எந்த சைடு நிக்க போறீங்க அப்படின்னு கேட்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நான் இந்த 2 சைடுமே நிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு செய்தி. பொதுவாகவே நம்முடைய விருப்பங்கள், நம்ம இங்க போட்டி யாருக்கெல்லாம் தெரியுமா? நம்ம விருப்பத்துக்கும் சாத்தான் விருப்பத்துக்கும் இடையில. இதுல எதுவுக்கு நம்ம இடமே